ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு MI 10T மொபைல் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கேமரா ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நிறைய MI 10Tயில் வந்து காமனான ஃபால்ட் இது. ஓகேங்களா? இது என்ன மேனுஃபேக்சரர் ஃபால்ட்டா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரர் ஃபால்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு டெக்னீஷியனுடைய ஃபால்ட் இது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இதில் வந்து ஒரு டிசைன் ஃப்ளா இருக்குது. டிசைன் ஃப்ளான்றதோட ஒரு சின்ன இஷ்யூ. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டெட் போர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவுடைய சாக்கெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்க்ரூ சாக்கெட்டை கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து உட்கார்ற இடம், அவ்வளோதான். சிம்பிளாக பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். பட் ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ நான் அந்த கேமரா இஷ்யூ இருக்கிற போர்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதே கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட போர்டு வந்திருக்கு. ஸோ இது என்னென்னா மொத்தம் வந்து பொலந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பான ஸ்க்ரூ சைஸ் வந்து போட்டு டைட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்க்ரூ வந்து போட்டிருக்க வேண்டிய இடம். ஆனால் வந்து அதிக நீளமான ஸ்க்ரூ போட்டதுனால இது போர்டு வரைக்கும் வந்து உள்ள டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன தெரிது பார்த்தீங்களா ட்ராக்ஸ், இதுதான் வந்து கேமராக்கு போகிற ட்ராக்ஸ். நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேமராக்கு போகிற ட்ராக்ஸ். இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னீஷியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து டைட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அந்த சாக்கெட்டே வந்து மதர் போர்ட்லேருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ட்ராக்கை வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. என்னென்னா ஜென்ரலாக வந்து கேமரா இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, சில டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு எடுத்த உடனே வந்து CPU ரீபால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றது வந்து காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, நாம் வந்து ஸ்க்ரூ கூட வந்து இனிமேல் வந்து பார்த்து வந்து கொஞ்சம் கவனமாக போடணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஐஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், ஸ்க்ரூ ஹோல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்து அதில் சாக்கெட் வரும். அந்த சாக்கெட்டில் தப்பாக நம்ம ஸ்க்ரூ ஏதாவது போட்டோம் அப்படின்னா, அது வந்து டேமேஜ் பண்ணிவிடும். அதாவது ட்ராக் வந்து டேமேஜ் ஆயிரும், மொபைல் வந்து டெட் ஆயிரும், இல்லை வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரத்துக்கு கூடும். ஓகேங்களா? ஸ்க்ரூ சைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து இந்த மாதிரி சாக்கெட்ஸ் எதனா இருக்குது மதர் போர்டு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வர வேண்டிய கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட வந்து இதே மாடல் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. இல்லை கேமரா இஷ்யூட வந்ததுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஒர்க்கு தான். அந்த எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேஸ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதுதான் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்.